இப்படி ஒரு குருகுலத்துல ஒரு மாணவன் இருந்தான். அவனோட பேரு சோமு. சோமு ஒரு சோம்பேறி. அன்னன்னைக்கான வேலைய அன்னைக்கே செய்ய மாட்டான். நாளைக்கு செய்வோம், மறுநாள் செய்வோம்னு தள்ளி போட்டுட்டே இருப்பான். அவனோட இந்த பழக்கத்தினால அவனோட வேலையெல்லாம் லேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. மற்ற சீடர்களை விட சோம்பேறித்தனத்தினால சோமு பின்தங்கிய மாணவனாவே இருந்தான். அவனை பத்தி தெரிஞ்ச குரு அவனோட பழக்கத்தை எப்படி மாத்தலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் சோமுவை கூப்பிட்டு, சோமு, இந்த கருப்பு கல்லை வச்சுக்கோ. இது சாதாரணமான கல் இல்ல. இந்த கல்லோட சிறப்பு என்னன்னா, ஏதாவது ஒரு இரும்ப இந்த கல் மேல தேய்ச்சேனா அந்த இரும்பு தங்கமா மாறிடும். இந்த கல்லை நான் உனக்கு தர்றேன். உனக்கு தேவையான அளவுக்கு இரும்பு எல்லாத்தையும் தங்கமா மாத்திக்கோ. நாளைக்கு சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் உனக்கான நேரம். சோமு நினைக்கிறான், இந்த கல்லை வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ அவ்வளவு தங்கமா மாத்திப்பேன். எனக்கு நிறைய நேரம் இருக்கு. இரும்புக்கு எங்க போறது? இரும்பு கடையில நிறைய இரும்பு கிடைக்கும். மார்க்கெட்டுக்கு போவோம். இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நைட் ஆயிடுது. சரி, போய் சாப்பிட்டு தூங்குவோம். நாளைக்கு காலையில மார்க்கெட் போய் இரும்பு வாங்குவோம்னு நினைக்கிறான். காலையில ஆயிடுச்சு. எனக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்கு. காலையில சாப்பாடை சாப்பிட்டு போவோம் அப்படின்னு யோசிக்கிறான். சாப்பிட்ட உடனே அச்சோ தூக்கம் வருதே, நமக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. நான் குரு சாயங்காலம் தான் வருவாரு. குட்டி தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட்டு அவர் வர்றதுக்குள்ள இரும்ப வாங்கி தங்கமா மாத்திடுவோம் அப்படின்னு யோசிக்கிறான். சாயந்தரமும் ஆச்சு. எந்திரிக்கிறான். குரு வர்றதுக்குள்ள சீக்கிரம் மார்க்கெட் போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது குரு வந்துடுறாரு. உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, கல்ல கொடு அப்படின்னு கேக்குறாரு. குரு, தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சோமு கேக்குறான். உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. உனக்கு 24 மணி நேரம் டைம் இருந்துச்சு. நீ நினைச்சிருந்தீன்னா உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தங்கத்தை உருவாக்கி இருக்க முடியும். உன்னோட சோம்பேறித்தனத்தினால நீ எதுவுமே பண்ணல. ஒரு நொடி கூட உனக்கு இனிமே இந்த கல்லை கொடுக்க மாட்டேன். இதுதான் உன்னோட சோம்பேறித்தனத்துக்கான தண்டனை அப்படின்னு குரு சொல்லிடுறாரு. நேரத்தை மதிக்காத மனுஷன் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாதுன்னு திட்டிட்டு போயிடுறாரு. சோமு திகைச்சு போய் நின்னுட்டான். அவனால இப்ப எதுவுமே செய்ய முடியல. அவனோட சோம்பேறித்தனத்தினால ஒரு பொன்னான வாய்ப்பை தவற விட்டுட்டான். இப்போ அவனுக்கு எல்லாமே புரியுது. அவனோட குரு கிட்ட இனி எப்பவுமே சோம்பேறியா இருக்க மாட்டேன், என்னோட நேரத்தை பயனுள்ளதா கழிப்பேன்னு சொல்றான். இது நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயம் நடக்கிறது உண்டு. இந்த வேலைய நாளைக்கு செய்வோம், அப்புறம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமலே வச்சிருப்போம். எதை செய்யறதா இருந்தாலும் இன்னைக்கே இப்போவே செய்வோம். ஏன்னா காலம் எப்பவும் யாருக்காகவும் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். நாம நம்ம வேலைய ஆன் டைம்ல முடிக்கலைன்னா சோமுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் நமக்கும். சோம்பேறித்தனத்தினால நல்ல வாய்ப்புகளை தவற விடுவோம். உங்களோட டைமை கொடுக்கறது மூலியமா நீங்க எல்லாத்தையுமே வாங்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாலுமே டைமை வாங்க முடியாது. இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயத்த இன்னைக்கே செய்யுங்க. நீங்க தாமதிக்கலாம், ஆனா நேரம் தாமதிக்காது. இப்போ நம்ம ஆராய்ச்சி நேரத்துக்கு போவோம். உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? என்னடா ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம், லைஃபே போராகவும் டல்லாகவும் இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையின் மாற்றத்திற்கான நேரம் இது. டாக்டர் மார்க் மூர்ஃபி, சைக்காலஜிஸ்ட், அவரோட ரிசர்ச்ல என்ன சொல்றாருன்னா, மாற்றம் வாழ்க்கையை மிக அழகானதா மாற்றும். மாற்றத்தை தொடங்கும் போது மிக சிறிய அளவா கூட இருக்கலாம். அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, டிஃபைனிங் யுவர் கோல்ஸ். உங்களோட இலக்கு என்னன்னு முடிவெடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க எதை நோக்கி பயணம் பண்ண போறீங்கன்னு தெரியும். ஒரு நோட் எடுத்து உங்க கோலை எழுதி வைங்க. நீங்க எழுதினதை திரும்ப திரும்ப பார்க்கும் போதும் அதை உருவகப்படுத்தும் போதும் மனசுல அது ஆழமா பதியும்னு, உங்க இலக்குகளை நோக்கி நகர உதவும்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய கோலை சின்ன சின்னதா பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க.
அதுல ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு முன்னேறலாம். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் செய்யாம விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. உங்களோட முன்னேற்றம் எவ்வளவு சின்ன சின்னதா இருந்தாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுங்க. எப்படினாலும் முன்னேற்றம் தானே. உங்களோட வளர்ச்சியை கொண்டாடுங்க. ரெகுலரா உங்களோட முன்னேற்றத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருங்க. இது தினசரி பணிகளை வழக்கமானதா மாற்றவும் உங்களோட இலக்குகளை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை அடையவும் உதவும். 6 மாசத்தோட முடிவுல நீங்க செய்த முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அலெக்ஸ் மாரத்தான் மாதிரியான ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் பெரிய ரன்னர் கிடையாது, ஆனா அவன் அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறான். இப்போ மாரத்தான்ல கலந்துக்கிறது தான் அவனோட பெரிய கோல். அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரைனிங். பயிற்சியை ஆரம்பிக்கிறது தான் இலக்கை அடைவதற்கான முதல் படி. அலெக்ஸ் ஒரு நாளும் ஓட ஆரம்பிக்கிறான். அவனோட நேரத்தையும் தூரத்தையும் வேகத்தையும் கவனிச்சு எல்லா நாளும் அதிகரிக்கிற மாதிரி பார்த்துக்கிறான். 2வது ஸ்டெப் டயட் அண்ட் நியூட்ரிஷன். அவனோட உணவு மற்றும் ஊட்டச்சத்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறான். பயிற்சி எடுக்கும்போது ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கணும் உணவும் எடுக்கணும்னு சொல்லி நல்லா சாப்பிட்றான். 3வதா ட்ராக்கிங் ப்ராக்ரஸ். அலெக்ஸ் தன்னோட உடற்பயிற்சியையும் உணவையும் எழுதி வைக்கிறது மூலமா அவனோட முன்னேற்றத்தை பார்க்கறான். அவனோட ரன்னிங் ஆப்ல எவ்வளவு தூரம் போறோம், எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு வேகத்துல போறோம்னு தெரிஞ்சுக்கிறான். 4வதா ஒரு ரன்னிங் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறான். உள்ளூர்ல இருக்கிற ஒரு ரன்னிங் குரூப்ல சேர்ந்து அவங்க கூட ரன்னிங் ஓட ஆரம்பிக்கிறான். 5வதா ரன்னிங் பிராக்டிஸ் மாரத்தான். மாரத்தானோட தூரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஓடி பிராக்டிஸ் பண்றான். இதுல அவனோட சகிப்புத்தன்மையும் உடல் பலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். ஃபைனலா அலெக்ஸ் எதிர்பார்த்த மாரத்தான் நாளும் வந்துச்சு. ரொம்ப பதட்டமாவும் அதே சமயத்துல உற்சாகமாவும் இருந்துச்சு அவனுக்கு. ஆயிரக்கணக்கான ஓட்டப்பந்தய வீரர்களோட ரன்னிங் ட்ராக்ல நிற்கும் போதே சந்தோஷமா இருந்துச்சு. சீரான வேகத்துல ஓட ஆரம்பிச்சு ஃபினிஷ் லைன் கிட்ட வந்தப்போ அலெக்ஸ் நம்ப முடியாத சாதனையை பண்ணிட்டோன்னு உணர்ந்தான். ஒவ்வொரு நாளோட அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் பயனளிச்சிச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் இருந்தா நாமும் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ் for more powerful videos.